வணக்கம்ண்ணே. வணக்கங்க. இப்போ என்னன்னா 3 அடி கொம்பு வச்ச ஒரு மாடு இருக்கு. இது என்ன மாடு அண்ணா? இது நம்ம காங்கேயம் மயிலை மாடுங்க. ஓகேண்ணா. பழைய வர்க்க மான் கொம்பு மாடுங்க. மான் கொம்பு. ஏன்னா மான் கொம்புன்னு என்னன்னா அந்த கொம்பு வந்து பாத்தீங்கன்னா பின்னாடி வளைஞ்சு திருகி இருக்குங்க. ஓ சரி சரி. இதான் பழைய வர்க்க மான் கொம்பு மயிலை மாடுங்க. பழைய வர்க்கம். இதெல்லாம் எப்போ உள்ள எந்த இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா காலகாலமா இருந்திருக்கு, நூற்றாண்டு காலமா இருந்திருக்குங்க. இதுல அரிதா இந்த மாதிரி கொம்புல ஒரு சில மாடுகள் மட்டும்தான் கிடைக்கும். மாடு இது இப்போ உங்கள்கிட்ட வாங்கினதா இல்லை எப்படி நீங்களே வளர்க்குறீங்களா? இது வேற ஒரு வியாபாரிகிட்ட வளர்த்துறவங்க வியாபாரிகிட்ட கொடுத்துட்டாங்க. அவங்ககிட்ட இருந்து நாங்கள் இதை வளர்த்தோம் அப்படிங்கிறத மறுபடியும் நாங்கள் வாங்கியிருக்கிறோங்க. எவ்வளோ ரேட்னா இது? 90,000 ரூபாய்க்கு வாங்கி. 90,000. ஆமாம். இப்போ இதே மாரி கொம்பு திருப்பி வருங்களாண்ணா? திருப்பி அதான் நம்ம கண்ணு இறக்கும் போது தான் தெரியுங்க. நல்லா பூச்சி காலைக்கு போட்டுங்க. நம்மகிட்டே காலை இருக்குங்க. அதுக்கு இணைச்சி இருக்க பண்டி நம்ம அதை திருப்ப அந்த இதை மீட்டெடுக்கணுங்கிறக்காக தான் நம்ம இந்த மாட்டை வாங்கியிருக்கோம். அந்த காலைக்கு இதே மாதிரி கொம்பு இருக்கணும். கொம்பு அதே மாதிரி சொல்ல முடியாதுங்க. நம்ம மாட்டுக்கு இருக்கு 100% வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அந்த இதெல்லாம் நம்ம வாங்கியிருக்கிறோம். மான் கொம்பு மாடு. சென்னிமலை. நீங்க சென்னிமலை? ஆமாங்க ஆமாங்க. இது எத்தனை கண்ணு போட்டிருக்குண்ணா இது வரைக்கும்? ஆனால் இது சுமார் ஒரு 10 கண்ணு போட்டிருக்குங்க. ஒரு வித்தியாச அடிப்படையில் தான் சொல்ல முடியுங்க. கொம்புக்காண்டி இந்த ரேட்டு. ஆமாம் ஆமாம். ஓகே ஓகேண்ணா. பழைய வர்க்கம் அப்படிங்கிறனால நம்ம அந்த ரேட் கொடுத்து வாங்கியிருக்கோம். சந்தையிலே எல்லாரையும் திரும்பி ஆமாம் ஆமாம். இந்த மாடு பார்த்தீங்கன்னா நம்ம நண்பருடைய தோட்டத்துக்கு பொள்ளாச்சி போகுதுங்க. அவங்ககிட்டயே காலை இருக்கு இனச்சேர்க்கைக்கு அங்கே தான் போகுதுங்க. ஓகே, அப்படியே ஓட்டி காட்டுங்கண்ணா. கொம்பு மட்டும் பாருங்க 3 அடிக்கு இருக்கு. ஓகே. இப்போ மான் கொம்பு பாருங்க எவ்வளோ ஹைட்டுக்கு இருக்குன்னு. செம்மையா இருக்குங்க. கண்ணபுரம் தேர்ல மிகவும் அரிதான பழைய வர்க்க காங்கேயம் மான் கொம்பு மாடுன்னு அண்ணன் சொல்றாங்க. எல்லாருமே விரும்பி பார்த்துட்டு போறாங்க. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா டெய்லி ஒரு ஆயிரக்கணக்கான பேர் இது பார்த்துட்டு போட்டோ எடுத்திருக்காங்க. ஞாபகார்த்தமா நம்ம வச்சிருக்கோம் அப்படிங்கறதுக்காக டெய்லி ஒரு ஆயிரக்கணக்கான பேர் இந்த 3 நாளா அதை போட்டோ எடுத்து. இங்க ஒரு 3000-2000 மாட்டுல இது ஒண்ணுதான் இப்படி இருக்கு. ஆமா ஆமா. நீங்க இந்த தேருக்குள்ளேயே இந்த ஒரு மாடு மட்டும்தான் இந்த கொம்புல இருக்குங்க. கிட்டத்தட்ட 3 வருஷத்துல இந்த வருஷம் தான் இந்த மாடு கிடைச்சிருக்குங்க. தேடி இருக்கீங்க நீங்களும்? நாங்களும் தேடணும்.